செல்வங்களே, என் அன்பு செல்வங்களே, சொல்லுங்க தாத்தா. உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம், ஏன் இரவு வணக்கம். என்ன தாத்தா நீங்கள் அடிக்கடி இரவு நேரத்துலேயே வந்து எங்களோட பேச வரீங்க? எனக்கு கிடைச்ச நேரம் அதுதான், அமைதியான நேரம். என்ன செய்வது, நமக்கு அமைதியான நேரம், அந்த பறவைகளுக்கு அமைதி இல்லாத நேரம். ஆகாயத்திலே இருக்கும் பறவைகள் அமைதியாக இல்லை. விமானங்களின் போக்குவரத்தால் நடமாட்டத்தை பறந்து கொண்டிருப்பதால் பறவைகள் அமைதியின்றி இருக்கின்றன. அவர்களுக்கும் இறைவன் நல்ல உறக்கத்தை கொடுத்து அவைகளும் அமைதியாகவே இருக்கின்றன. சொல்லுங்க தாத்தா. பாருங்க, நம்மளுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு மனம் இருந்தால் பல வழிகள் இருக்கின்றன. உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் உலகத்திற்கு கொடுத்த அனைத்தையும் அதை நம்பியிருக்கும் உயிரினங்களுக்கு தன்னிடம் இருப்பதையெல்லாம் உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகாரத்திலிருந்து அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன், அதனிடம் இல்லாததையும் கூட அது கொடுத்து கொண்டிருக்கிறது மனித குலத்திற்கு. தாத்தா, இல்லாததை கூட கொடுத்துனுக்குதா? ஏன் செல்வங்களே, மற்றவர்களிடம் பெற்று தன்னிடம் இல்லாததை மற்றவர்களிடமிருந்து பெற்று உதவி செய்கிறது. அதே போல்தான் நாமும் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். ஏன், நம்மிடம் இல்லாத இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு பிச்சை வாங்கியாவது கொடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். எஸ், கொடுப்பதற்கு மனம் இருந்தால் போதும், எப்படியாவது கொடுக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், பாருங்கள். மனித குலத்திற்கு தான் உழைப்பதற்கும் உறங்குவதற்கும் தேவையான ஒரு ஒன்றை மற்றவர்களிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறது. தாத்தா, எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது தாத்தா. என்ன தாத்தா, அது கட்ட இல்லாதது அது மற்றவங்க கட்டுறது வாங்கி கொடுக்குது. அது வாங்கி கொடுக்கலன்னா கூட நீங்கள் சொல்கிறது கேட்டு நாங்கள் எங்கள் கிட்ட இல்லாததை கூட நாங்கள் மற்றவர்களிடம் வந்து வாங்கி நாங்கள் கொடுக்குறோம் தாத்தா. உங்களுடைய அறிவுரை எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. ஆமாம், இந்த உலகத்தை பற்றி என்னவா சொன்னீங்கள, அது இருக்கிறதெல்லாம் மனித குலத்திற்கு கொடுக்கிறது. ஏன், அது கொடுக்கும் மனப்பான்மை இருப்பதினால் மற்றவர்களிடமிருந்து பெற்று நமக்கு கொடுக்கிறது. மேலும் மேலும் சொன்னீங்களே, என்ன தாத்தா அது? என் செல்வங்களே, மனித இனம் வாழ்வதற்கு வெளிச்சம் வேண்டும். அது தன்னிடம் இல்லை. அது அந்த மனிதன் உழைப்பதற்கு வெளிச்சம் வேண்டும். உறங்குவதற்கு இருள் வேண்டும். அமைதியான நேரம் வேண்டும். அது இருள் நேரத்தில் தான் மனிதனுக்கு ஓய்வு கிடைக்கும். அதற்காக அது மற்றவர்களிடம் கடன் பெற்று நமக்கு கொடுக்கிறது. எப்படி என்றால்,
பாருங்கள், சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை வாங்கி நமக்கு உழைப்பதற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதே சமயத்தில் இந்த மனித குலம் உறங்க வேண்டும், பறவைகள் உறங்க வேண்டும். அதற்கு இருள் தேவையாக இருக்கிறது. அதற்கு என்ன செய்கிறது தெரியுமா என் செல்வங்களே? தன்னைத்தானே வதைத்து கொண்டு, தன்னைத்தானே துன்பப்படுத்தி கொண்டு, அது தன்னைத்தானே மேலும் கீழும் பிறண்டு நமக்கு மேல்புறத்தில் வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்கிறது. அது தன்னை வதைத்து கொண்டு கீழ் நோக்கி போயிட்டு அந்த இருளை நமக்கு தருகிறது. இப்படியே இருந்தால் வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் எனக்கு இருள் வேண்டுமே என்பதற்காக அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த கீழ்பாக்கத்தில் போயிருந்து அங்கே இருளை பெற்று நமக்கு கொடுக்கிறது. பார்த்தீர்களா உலகம் எப்படி நமக்கு உதவி செய்கிறது? சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை வாங்கி அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. பிறகு உறங்குவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு இருள் வேண்டும். அது இருளை எங்கிருந்து பெறுவது? அதனால் தன்னைத்தானே சுற்றி கொண்டு மறுபுறத்திலே தன்னை தலைகுறையை வைத்து கொண்டு நமக்கு இருளை கொடுக்கிறது. பார்த்தீங்களா? தாத்தா கரெக்டாக தாத்தா. எஸ், அதுக்கேற்ற வெளிச்சம் இல்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி அது சூரியனை வந்து வெளிச்சத்தை வாங்கி அதிக சரிபாதியாக வெளிச்சம் பகலும் இரவுமாக தன்னை உட்படுத்தி கொண்டு மனித குலத்திற்கும் உயிரினங்களுக்கும் அது எப்படி பகிர்ந்து கொடுக்கிறது என்று நீங்கள் என்ன அழகாக சொன்னீங்களே தாத்தா. சரி தாத்தா, இனிமேல் எங்கள்கிட்ட இல்லாததை மற்றவர்களிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தாத்தா. இது எங்களுடைய உறுதிமொழி தாத்தா. சரி தாத்தா, நன்றி தாத்தா.